பிஆர்ஓ அப்படின்றவங்க ஒரு படத்தோட கடைசி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குற பங்கு உங்களோடது. ஒவ்வொரு திரைப்படமும் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி, நீங்கள் கொடுக்குற உழைப்பு ரொம்ப அற்புதமானது. அதனால் இந்த சங்கத்தோட தேர்தல், இந்த விழாவில் கலந்துக்கிறதுல ஒரு எழுத்தாளர் சங்கத்தோட உறுப்பினராக, தலைவராக, இல்லை நான் ஒரு தனிப்பட்ட இயக்குனராக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ நிறைய பிரச்சனைகள், அதாவது ஆக்சுவலி சிவா சார் சொன்னது கரெக்ட். என்னென்னா இந்த 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 இண்டஸ்ட்ரியை புரிந்து கொண்ட ஒருத்தர் எங்களுக்கு அமைச்சராக கிடைச்சது, அதை முதல்வர் கொடுத்ததுக்கு உண்மையிலே பெரிய ஹார்ட்ஸ் ஆஃப் சல்யூட். ஏன்னா அவங்க தான் இதை தீர்க்க முடியும். நாங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆட்சிகளில் நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை வச்சுருக்கோம். சிலது நிறைவேற்றிருக்காங்க, நிறையாது நிறைவேற்ற முடியல. ஏன்னா அதுக்கு அவங்க பக்குவமாக உட்காந்து பேசலை. இங்கே நீங்கள் எங்களுக்கு ஒரு குழு உருவாக்கி என்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம். இங்கே வந்து அண்ணே ஒரே நிமிஷம், இங்கே எல்லாரும் பிழைக்கணும். படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போதே நாங்கள் வரி கட்டிடுறோம். ஆர்டிஸ்ட்லேருந்து நம்ம லொக்கேஷன்லேருந்து எல்லாத்துக்கும் வரியை கொடுத்துட்றோம். ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே தடுமாறும் பொழுது வரி அரசாங்கத்திற்கு போயிடுது. ஆனால் அதை எடுத்த தயாரிப்பாளரோ எடுத்த இயக்குனரோ தேங்கி நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கை யார் கொடுக்கறது? அப்படின்றப்போ இங்கே பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் வாழ உரிமை இருக்குது. அப்போ அந்த வாழ உரிமையை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு தான் அரசாங்கத்திட்ட நாங்கள் எங்களோட வரியை செலுத்தி ஒரு சல்யூட் அடிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். அப்படின்னா எல்லாரும் பிழைப்பதற்கான வழியை அரசு உருவாக்குவதற்கு நீங்கள் திரைத்துறைக்கு ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலம் ஒரு 10 நாள் 15 நாள் எங்களோட டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் அதை சரி பண்ணலாம். இங்கே எப்படி எல்லாரும், சார் சொன்னார்லப்பா, ஒரு போலீஸ்காரர் வர்றாரு, வேணான்னு சொல்கிறாரு, சல்யூட் அடிக்கிறாரு, யாரும் கேட்க மாட்டாங்க போங்கன்னு சொல்ல. அதே போல் ஒரு நாள் இங்கே திரைத்துறையில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் பிழைக்கிறாங்க, எல்லாரும் படம் ஓடுது, எல்லா இயக்குனரும் நல்லா இருக்காங்க, எல்லா தயாரிப்பாளரும் வீடு இருக்குது அப்படின்ற நிலைமை வரணும்னா அது இந்த காலகட்டத்தில் நடந்தால் தான். இந்த காலகட்டம் தான் அதுக்கு சரியான காலம். ஏன்னா எங்கள் எல்லாரோட விஷயத்தையும் உற்று நோக்கிற, தெரிஞ்ச, ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் அங்கே உட்காந்துருக்கார். ஸோ அவர் மூலமாக தான் எங்களுக்கு இதில் விடிவு காலம் வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு சாதாரண இயக்குனராக நான் அதை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இதுக்கு என்ன நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அதில் முதல்ல கூப்பிடுறாள் என் பெயராக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே இருக்க. நாங்கள் எவ்வளோதான் உருட்டி புரண்டு படம் எடுத்தாலும் அது மக்களுக்கு கொண்டு போகிறது நீங்கள் தான். உங்கள் எல்லாத்தையும் ஒரே ரூமில் பார்த்து ஒரு நன்றி சொல்லலாம் தான் எனக்கு தோணுச்சு. என்னோட வாழ்த்துக்கள் யுவராஜுக்கும் எல்லா வின்னர்ஸுக்கும். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிப்பதோடு சில இடங்களில் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நடிகனா பேசுகிறதா எழுத்தாளனா பேசுகிறேன் ஒரு குழப்பத்தில் இருந்தேன். எழுத்தாளனா பேசிடுறேன். ஏன்னா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக எலெக்ஷனில் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் இணைச்சியாக வெற்றி பெற்றிருக்கேன். அதனால் எழுத்தாளராக பேசிடுவோம். உங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் மதத்தை பற்றி தெரியும் நினைக்கிறேன். அதில் வந்து ஈஸ்டர்னு ஒரு பண்டிகை வரும். அந்த பண்டிகை அன்னைக்கு அந்த ஹால் முல்லாம் இருட்டாயிடும். பக்தரெல்லாம் கையில் மெழுகுவத்தி வச்சுருப்பாங்க. பாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு மெழுகுவத்திலேருந்து அந்த ஒளி வந்து மற்ற ஒளிகளுக்கு வந்து ஒளிபரப்பப்படும். அப்படி இப்படி இருட்டாக இருக்கும்போது அந்த ஒரு ஒளி யார் எடுத்துகிட்டு வரான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அந்த ஒரு ஒளி கிளம்பி இன்னொரு கையில் கொடுக்கும். அது கரெக்டாக 5 நிமிஷத்தில் 1000 திரிகளை வந்து வெளிச்சமாக்கிறோம். அந்த ஒரு ஒளியாக உங்களை நான் பார்க்குறேன். நீங்கள் தான் இங்கே திரிமாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ஒளியாக இருந்து ஒளியை பரப்பப்பட்டீங்க. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம், இதாவது தென்னிந்திய திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம், பத்திரிகையாளர் சங்கம்னு சிஸ்டர் சொல்லிட்டே இருந்தாங்க. பத்திரிகை தொடர்பாளர் சங்கம் கடந்த ஆட்சியில் கவுன்சிலருக்கு 500 ரூபாய், போலீஸுக்கு 500 ரூபாய், டெய்லி 1000 ரூபா கொடுத்து மாதம் 30,000 ரூபாய் கப்பம் கட்டிட்டு இருந்தேன். என்னைக்கு விஜய் சார் ஆட்சிக்கு வந்தாரோ இன்ன வரைக்கும் மாதம் எனக்கு 30,000 மிச்சம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாரு. அவ்வளோ சிறப்பாக இந்த ஆட்சி போகுது. சிவா சார் சொன்னாங்க, இந்த போலீஸில் எங்கேயுமே பெர்மிஷன் பிரச்சனை இல்லை, யாரும் வந்து காசு கேட்கறது இல்லை, எந்த தொல்லையும் இல்லைங்கன்னாரு. இதை நடிகனா நான் ஒரு 3 படத்தில் பார்த்துட்டேன், நானே சாட்சி. இப்படி ஒரு அற்புதமான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க சார். வருடம் விருதில் வந்து 7 வருடம் 8 வருடம் சேர்த்து கொடுக்கப்படுது. சிறந்த நடிகர், சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், சிறந்த இயக்குநர்கள் இப்படின்னு எப்பயுமே 8 வருஷம் 5 வருஷம் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. சம்டைம் அந்த அவார்டு வாங்குறவங்க நோம்பு இல்லாமல் கூட போயிடுறாங்க சார். இப்போ நீ எனக்கா இல்லை, எங்களுக்காக ஒன்று பண்ணணும். வருடம் அந்த வருடம் முடிஞ்சு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்துக்குள்ள அடுத்த வருடத்துக்கான அவார்டை உடனே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு குழுவை அமைத்து வருஷம் உடனே கிடைக்கணுங்கிற மாதிரி பண்ணணும் சார். ஏன்னா அப்பொழுதுதான் அந்த படத்துக்கான மரியாதை, அந்த நடிகனுக்கான மரியாதை, அந்த தொழில்நுட்பமான மரியாதை கிடைக்கும் நான் விரும்புகிறேன். 5 வருஷம் இந்த படத்தை நீங்கள் பண்ணீங்களா, வாழ்த்துக்கள் பாஸ் சொல்லும்போது அந்த கிக்கே குறைஞ்சிருது. ஸோ விருதுகளை மட்டும் அப்பப்போ வழங்கணும்.
எழுத்தாளர் சங்கமாக என்னுடைய கோரிக்கையில் வந்து என்னென்னா, நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, நான் எழுதி உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னாரு. அவங்க கொடுப்பாங்க. தமிழ் துறைகளுக்கு உண்மையிலே ஒரு வார்த்தை சொன்னாங்க யாரும், இந்த பீரியடில் தமிழ் திரையுலகம் வந்து தப்பிக்கலைன்னா வேறு எந்த பீரியட்லையுமே தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மிடம் இருந்தவர், நம்மளுடைய நட்பாக இருந்தவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. இந்த துறையை காப்பாற்றிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை துறையும் நீங்கள் காப்பாற்றுதான் அர்த்தம் சார். எனவே தமிழ் துறையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் தீர்க்கணும்னு வேண்டிக்கிறேன். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எடுத்த ஒரு திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உழைக்கிற உங்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துகள், நன்றி. ஏன்னா திரையுலகம் உள்ளவரை உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி கடைசி வரையிலும் சில கம்பெனி காசே கொடுக்க மாட்டாங்க, அதை மட்டும் நீங்கள் வெளியவே சொல்ல மாட்டீங்க. வெளியே சொன்னால் கேவலம் ஆகிடும் அப்படின்னு அடுத்தவனுக்கு வர்றதையும் கெடுத்து விட்டுறக்கூடாதுன்ட்டு மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. போகிறவெல்லாம் திட்டுவான், எனக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நான் கொடுக்காம விட்டதில்லை, எங்கள் கம்பெனிலாம் கொடுக்காம. பட் இருந்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இன்னும் மென்மேலும் இன்னைக்கு இருக்கிற சினிமா வந்து ஒரு வாரம் ஓடுற படம் 2 நாள் ஓடுற படமாக குறைந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பல நாள் ஓடக்கூடிய திரைப்படங்களாக மாற்றுவது எப்படி என்பதை நீங்கள் முனைப்போடு செயல்படணும். உங்கள் கையில் தான் இருக்குது. நானும் எத்தனையோ முதல்வர்களை பார்த்துட்டேன், போய் பார்த்துருக்குறோம், க்யூவில் நின்று பார்த்துருக்கோம், பார்க்க முடியாமையும் வந்திருக்கோம். ஆனால் திரு ஜோசப் விஜய் அவர்களை பார்க்கும்போது, எனக்கு முதல்வராக பார்க்கும்போது என்னால் பேச முடியல. கண்ணே, நான் உன்னை என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு. உண்மையிலுமே நான் உன்னை என்ன முதல்வர்னு கூப்பிடுறதா, ஐயான்னு கூப்பிடுறதா? அவர் இளம் வயதினராக இருக்கும்போது வந்து எனக்கு தெரியும் என்ன கண்ணே கூப்பிடுறது அப்படின்னு. இப்போ சொன்னீங்க பாருங்க கண்ணேன்னு, அப்படி தானே, நான் உங்கள் கண்ணு தானே, என்னை கண்ணனே கூப்பிடுங்கன்னு சொன்ன ஒரே முதல்வர் இன்றைய எளிமையான நமது முதல்வர். உண்மையிலுமே நான் அப்படியே கண் கலங்கிட்டேன். யாருங்க அப்படி சொல்லுவான்? எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க அதிமுக விட்டு இங்கே வந்துட்டீங்கன்னாங்க. எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஜோசப் விஜய் அவர்கள் நமது குடும்பம், அவ்வளோதான். அவர் கூட நம்ம நிற்காம வேற எவையா நிற்பான்? நம்ம எல்லாரும் நிற்கணும். நம்ம ப்ரொடியூசர்ஸா, ஃபில்ம் மேக்கர்ஸா, டைரக்டர்ஸா, பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் நிறைய படத்துக்கெலாம் நம்ம நிறைய பண்ணும்போது ஆக்டர்ஸ் பற்றி நிறைய பேசுவோம், சீஃப் டெக்னீஷியன்ஸ் பற்றி நிறைய பேசுவோம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபில்ம் பற்றி நிறைய பேசுவோம். பட் நம்ம பிஆர்ஓஸ் பண்ணுற ஒர்க்கை பற்றி நம்ம பேச மாட்டேங்கிறோம். ஐ ஆனஸ்ட்லி ஃபீல் பிஆர்ஓஸ் டிசர்வ் மோர் கிரெடிட். அண்ட் இது எல்லா ஈவெண்ட்லேயும் அந்த கிரெடிட்ன்றது தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அண்ட் அது பிஆர்ஓஸ் அது பேக் போன் ஆஃப் அ ஃபில்ம். இங்கே நிறைய சீனியர்ஸ் சொன்ன மாதிரி ஒரு படத்தை நாங்கள் நல்ல படம் எடுக்கிறது தான் எங்கள் பொறுப்பு, பட் அது மக்களுக்கு கொண்டு போய் சரியாக சேர்க்குற வேலை பிஆர்ஓஸ்து. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தி எஃபர்ட். அண்ட் நீங்கள் வந்து படத்தோட பூஜையிலேருந்து ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்லேருந்து ரிலீஸ் அண்ட் போஸ்ட் ரிலீஸ் வரைக்கும் ஒரு ப்ரொடியூசரோட பயணம் ஒரு படத்தில் என்னவோ அதே பயணத்தில் நீங்களாம் as a பார்ட்டாக இருக்கீங்க. ஸோ we all owe you a big thank you. அண்ட் ரியாஸ் சார், உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லாமல் என்னால் இறங்க முடியாது ஸ்டேஜில் இருந்து. 30+ இயர்ஸ் இருக்குமா சார் நம்ம ஃபேமிலி அசோசியேஷன்? தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் நீங்களாம் எங்களுக்கு ஃபேமிலி மாதிரி. அண்ட் யுவராஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு வித் லவ் படத்துலேருந்து தான் யுவராஜ் பழக்கம். அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். அண்ட் I feel your most best trait, Yuvraj, is your positive energy and your smile. So keep that smile, be the same. And again, இங்கே வந்து இந்த இவெண்ட்டில் கலந்துக்கிட்டதில் I'm very happy and thank you very much. இங்கே வந்தவர் ஒரு புது ஃபார்முலா நான் கற்றுக்கிட்டேன். எலெக்ஷனை எப்படி நடத்தணும்னு கற்றுக்கிட்டேன். இருக்கிற மெம்பர் எல்லாரையும் மேடையை இறக்கி விட்டுட்டா யாரும் ஏற்று நிற்க மாட்டாங்கிற உண்மையும் கற்றுக்கிட்டேன். அடுத்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உண்மையில் பத்திரிகை தொடர்பாளரை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து ஒரு நண்பர்கள் போல தான் படுவோம். டைமண்ட் பாபுலேருந்து, சிங்காரவேலேருந்து, மௌன உறவிலேருந்து, ரியாஸ்லேருந்து நிறைய பேர் வந்து 40 வருஷம் 50 வருஷம் ஆனால் கூட அவங்க பேரோடு அவங்க நட்போடு இருக்கிற மாதிரி தான், ஒரு சகோதரர் மாதிரி தான் நாங்கள் உங்களோட பழகியிருக்கோம். ஒரு விஷயத்த நான் சகோதரர் ராஜ்மோகன் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அண்ணா, அவர் பேரறிஞர் அண்ணா பதவி இருக்கும்போது அவர் வந்து அவருடைய சகாக்களுக்கு சொன்னாராம், இப்போ கோயிலில் வந்து நிறைய கூட்டம் கம்மியாயிடுச்சுன்னு. அவர் சொன்னாராம், இது ஒரு அளவுகோலாக எடுத்துக்கணும். என்னைக்கு கோயிலில் கூட்டம் அதிகமாகுதோ அன்னைக்கு நம்ம வீழ்ச்சியை தொடங்குதுன்னு அர்த்தம்னு சொன்னாராம்.
அவங்க புரியல என்னன்னு. ஏன்னா மக்கள் வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கோயிலுக்கு போகிற நிறுத்திட்டு நம்மக்கிட்ட வராங்க. அப்போ நம்ம அவங்களோட நம்பிக்கையை அவங்களுடைய கனவை நிறைவேற்றும் நினச்சி நம்மக்கிட்ட வராங்க. நம்ம மேலே நம்பிக்கையை போய்த்து கோயில்களில் எப்போ கூட்டம் அதிகமாகுதோ அப்போ அரசு மேலே நம்பிக்கை இருந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதை ஒரு அளவுகோலாக வச்சுங்கன்னு சொன்னாங்க. அப்போ கடந்த காலகட்டங்களில் கோயில் இல்லாமல் இருந்து கோயில் குவிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து உங்களை பார்க்க வரும்போது உங்கள் அறையை வந்து குவிஞ்சிருக்கு, ஜனங்களால் குவிஞ்சிருக்கு. அந்த நம்பிக்கை வந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் தான் எங்களுடைய. 2 நேரங்களில் அந்த கூட்டம் குறையும். ஒன்று எங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேறும் போது, இல்லை உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத போது. எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி அதன் மூலம் வந்து அங்கே கூட்டம் குறையணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். நிச்சயமாக தமிழ் திரைப்படத்துறையில் போன வருஷம் எங்களுடைய வருமானம், அதாவது எங்கள் மூலம் வந்து வந்த வருமானம் வந்து 3000 கோடி ரூபாய். அந்த 3000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் கட்டின ஜிஎஸ்டி 540 கோடி ரூபாய் நாங்கள் கட்டியிருக்கோம். நாங்கள் சும்மா உங்ககிட்ட கேட்கல, இந்த அரசாங்ககிட்ட சும்மா கேட்கல. ஆனால் இது வரைக்கும் அரசாங்கம் எதுவுமே பண்ணலை. உண்மையை இந்த மேடையில் உறக்க சொல்வேன், எங்களுக்கு எதுவும் பண்ணல. ஒரு படத்துக்கு 7 லட்சம் ரூபாய் வந்து ஒரு கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு 50 படத்துக்கு கொடுப்பாங்க. அது வந்து எவ்வளோ வரும்னா ஒரு 3 கோடி வரும். அதுபோல் ஒரு விருது நிகழ்ச்சி வரும், ஒரு 5 பவுனில் மாலை போடும். இந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, சினிமாக்காரனுக்கு கொடுத்துட்டாங்க. சினிமாக்காரனுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே கொடுக்கல. ஒரு 100 ஏக்கர் இடம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் ஒரு வருஷத்துக்கும் இன்றைக்கி நான் போன வருஷம் 540 கோடி கொடுத்தோன்னா இந்த வருஷம் 4000 கோடி அந்த ஆண்டு வருமானம். அப்போ அதை நீங்கள் கணக்கு போட்டுங்க. அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ண போகிற செலவு வந்து ஒரு 100 கோடியிலேருந்து 150 கோடி பண்ணிங்கன்னா அதுவே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி வந்து உண்மையிலே கனவு மாதிரி இருக்குது. இந்த லஞ்சங்கிறது வந்து வாங்குறவங்களாம் கொஞ்சம் பயந்து இருக்காங்க. அந்த கனவு மெய்ப்பட வேண்டும். அதுதான் இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம் வந்து அந்த கனவு மெய்ப்பட்டுச்சுன்னா வேறு ஒன்றுமே வேண்டாம். எங்களுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்க வேண்டாம், சிலிண்டர் கேஸ் கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துப்போம். எங்ககிட்ட இருந்து லட்சக்கணக்கில் நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு எங்களுக்கு 100 ரூபா 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்க நிலை இல்லாமல் நாங்கள் காப்பாற்றி கொடுத்த திறமை இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இல்லாதது தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. என்னன்னா எங்களுக்கு முறைப்படியான ஒரு அரசாங்கம் இருந்தால் போதும், அதை கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் வந்து ஒரு புதிய கனவு. அதை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒன்று நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருங்க, எங்கள் திரைப்படத்துறையை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு தமிழ்நாடு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஒரு அரசு கீழே ஒரு அரசு IAS அதிகாரி கீழே அந்த துறையும் போது இங்கே தலைக்கு பெருதணும்னு இருக்கும். அது வல்லான்லாம் வந்து ஒரு சிண்டிகேட் பண்ணிக்கிட்டு சின்ன ஆட்களை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லா துறையிலும் வந்து ஒரு ஃபிஷர்மேனில் வச்சுங்க, நீங்கள் கட்டுமரத்தில் போகிறவங்க ஒரு வரைக்கும் இருக்கலாம், கட்டுமரத்தில் போகிறவங்க எங்கே மீன் பிடிக்கலாம், பெரும் கப்பலில் போகிறவங்க எங்கே மீன் பிடிக்கலான்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து சைக்கிளில் போகிறவனுக்கு ஒரு பாத்து இருக்குது, காரில் போகிறவனுக்கு பாத்து இருக்குது, பஸ்ஸில் போகிற பெரும் பாத்து இருக்குது. ஆனால் திரைப்படத்துறையில் சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன திரைப்படங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையே இல்லாமல் பெரிய திரைப்படங்கள் மொத்தத்தையும் கபலீகரிக்க பண்ணுங்க சூழ்நிலை. பெரிய திரைப்படங்கள் வரணும், ஆனால் சின்ன திரைப்படங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாதான் தமிழ் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு எந்த படங்கள் வளரும்னா தமிழ் திரைப்படங்கள் சின்ன திரைப்படங்கள் மட்டும்தான் வளரும். அந்த திரைப்படங்களை காப்பாற்றினீங்கன்னா தமிழ்நாட்டோட கலாச்சாரம் உலக அளவில் பரப்பப்படும். தமிழ்நாடும் நல்லா இருக்கும், தமிழரும் நல்லா இருப்பாங்க, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் நல்லா இருப்பாங்க. ஒரு 250 படம் வெளியாகின்ற காலகட்டத்தில் 220 படங்கள் சிறு திரைப்படங்கள் தான் வெளியாகுது. அதை காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சியில் அரசு வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் எங்களோட இருந்திருக்கீங்க, எங்களோட சின்ன திரைப்படத்துலேருந்து எல்லா படங்களும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, தலைவரும் உங்கள் CMமும் அதை பார்த்துருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் இந்த கோரிக்கை நான் வந்து எங்கள் யாருக்காகவும் இல்லாமல் எங்கள் அனைவருக்குமான நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பாங்க, டெக்னீஷியன் நல்லா இருப்பாங்க, லேபர்ஸ் நல்லா இருப்பாங்க, அதில் வர எக்ஸிபிட்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து இன்றைக்கி வர பத்திரிகை தொடர்பாளர் வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும்.